ஹலோ, நான் தான்ப்பா மழை பேசுறேன். மழை பெய்யத்தானே செய்யணும். என்ன பேசுதுன்னு பாக்காதீங்க. என்ன பேச வச்சதே நீங்க தான். கொஞ்ச நாளைக்கு பூமி பக்கம் எட்டி பார்க்காம இருந்தா கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, கோயில்ல யாகம் பண்றீங்க, கூட்டு பிரார்த்தனை பண்றீங்க. சரி, கழுத கொஞ்சம் பூமி பக்கம் எட்டி பார்த்துடலாம்னு பார்த்தா சபிச்சு கொட்டுறீங்க. பருவமழை காலங்கள்ல கட்டாயமா எட்டி பார்த்துடுவேன். அது இல்லாம நான் பூமிக்கு வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. வெப்பச்சலனம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம், வளி மேலடுக்கு சுழற்சி, புயல்னு பல காரணங்களை சொல்லிட்டே போகலாம். இந்த காரணங்கள் எல்லாம் இன்னைக்கு நேத்து வந்ததில்ல, காலங்காலமா இருக்கிறது தான். ஆனா முன்னாடி எல்லாம் நான் பூமியில விழுந்த உடனே எங்கேயும் தேங்காம கடலுக்கு ஓடிடுவேன். இப்ப நீங்க பண்ணி வச்சிருக்க வேலையாலதான் அங்கங்க தேங்கி நின்னுட்டு உங்ககிட்ட பேச்சும் வாங்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் புரியுற மாதிரி விளக்கமாவே சொல்றேன். நம்ம முன்னோர் ஏரி, கண்மாய், தாங்கல், ஏந்தல், குளம், குட்டை, ஊருணின்னு வெட்டி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு நீர்நிலையும் நிரம்பி அடுத்த நீர்நிலைக்கு நீர் போற மாதிரி வாய்க்கால், கால்வாயின்னு வெட்டி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து